ஜவுளி வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் உதவியுடன் ஒருங்கிணைந்த ஜவுளி சந்தை தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஈரோடு ஜவுளி சந்தைக்கு பிற மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாமல் வட மாநிலங்களில் இருந்தும் ஜவுளி வியாபாரிகள் வருகின்றனர். தற்போது நகரின் மையப்பகுதியில் உள்ள ஜவுளி சந்தையில் இட நெருக்கடி கடுமையாக இருப்பதால் புதிய ஜவுளி விற்பனை வளாகம் நகரத்தை ஒட்டி தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது 4 லட்சம் சதுர அடியில் கடைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்ந்து விஸ்தரிக்கப்பட உள்ளது. மத்திய அரசின் விசைத்தறி தொழில் பகுதிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 40 கோடி ரூபாய் உதவியுடன் டெக்ஸ்வேலி என்ற பெயரில் ஒருங்கிணைந்த ஜவுளி வளாகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது 1593 கடைகளானது டீம்டு பப்ளிக் கம்பெனி என்ற ஒரு மாடலில் அவர்கள் இந்த கட்டிடத்திற்கு உரிமையாளராக அவர்கள் இந்த ஷேர் ஓனர்ஸ் அப்படிங்கிற முறையில் அவர்கள் ஷேரை பெற்றுக்கொண்டு அவர்கள் இதற்கு உரிமையாளராக மாறிவிடுவார்கள். அது தானே இயங்கும் ஒரு அமைப்பாக அது உருவாகும். மத்திய அரசாங்கத்தின் ஒரு நபர் அந்த குழுமத்தில் ஒரு நபராக ஒரு டைரக்டராக இருப்பார்கள். ஜவுளி வியாபாரிகளுக்கான அனைத்து வசதிகளை கொண்டதாக உள்ளது இந்த ஒருங்கிணைந்த ஜவுளி சந்தை. இது கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் தொடங்கப்பட்ட நிலையில் வெளியூர்களில் இருந்து அதிக அளவில் வியாபாரிகள் வருவதாக கூறப்படுகிறது. 4 மாநில வியாபாரிகள் வர்றாங்க. அதாவது சரக்கு எடுக்கிற வியாபாரிகள், ஜவுளி பர்ச்சேஸ் பண்ணுற வியாபாரிகள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 100 வியாபாரி வர்றாங்க. போட்டதுலேருந்து ஒரு 2 வாரம் நல்லா சேல்ஸ் இருந்தது. போன வாரம் முந்தின வாரம்னா பார்ட்டி வந்திருந்தாங்க. இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. பார்ட்டி வந்தாங்கன்னா இது நல்ல ஃபியூச்சரில் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வழிகாட்டுதல் இது. ஈரோடு ஜவுளி சந்தை இந்திய அளவில் பிரபலமானதாக உள்ள நிலையில் இதை உலக அளவிலும் பிரபலப்படுத்த இத்தொழிலில் உள்ளவர்கள் திட்டமிட்டுள்ளனர். வெளிநாட்டு வியாபாரிகள் பார்வையிடுவதற்காக பெரிய கண்காட்சி அரங்கு அமைக்கும் திட்டமும் உள்ளது. லட்சம் சதுரடியில் உருவாகின்ற அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் மூலமாக உலகம் முழுவதும் இந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உலகம் முழுவதிலும் இருக்கின்ற வியாபாரிகளை அழைத்து அவர்களையும் நாங்கள் இந்த திட்டத்தில் பங்கெடுக்க வைத்து வியாபாரிகளுக்கு நல்ல பல ஆர்டர்ஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் செய்வதற்கான எல்லா முயற்சியும் செய்து வருகின்றோம். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் இந்த சந்தையில் வியாபாரம் விறுவிறுப்படையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.